நம்ம தொடர்ந்து எஸ்ஐஆர் பற்றியான அப்டேட் தகவல்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போது நம்ம பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாசத்துடைய ஒரு முதல் வாரத்தை கடந்திருக்கோம். இந்த நிலைமையில இதுவரை வந்திருக்கக்கூடிய அப்டேட்டுகள் என்னன்னு பார்க்கலாம். எல்லாரும் நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் ஃபார்ம் அப்ளை பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு டேட் கொடுத்து டிராஃப்ட் லிஸ்ட் வெளியிட்டு இருந்தாங்க. இந்த டிராஃப்ட் லிஸ்ட் வெளியிட்டதுல இருந்து இதுவரையும் பாத்தீங்கன்னா ஒரு 3 விஷயம் நடந்திருக்கு. முதல் விஷயம் என்னன்னா, அந்த டிராஃப்ட் லிஸ்ட்ல பெயர் வந்தவங்கள்ட்ட இருந்தும் ஆவணம் வாங்குறாங்க. ஏன்னா அந்த டிராஃப்ட் லிஸ்ட்ல பேர் வந்தவங்க எல்லாருமே செலக்டட்னு கிடையாது. அதுல ஒரு குறிப்பிட்ட ஆட்களை ஒதுக்கி ஆவணம் வாங்குறாங்க. அந்த ஆவணம் யாருக்கு வாங்குறாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு மிச்ச 2 விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆவணம் அப்படிங்கிறது டிராஃப்ட் லிஸ்ட்ல எல்லார்ட்டையும் வாங்குறது இல்ல. அதுல ஒரு 10 லட்சம் பேர்த்திட்ட மட்டும் வாங்குறாங்க. அந்த 10 லட்சம் பேத்துல நம்ம ஒருத்தரங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஆவணத்தை கொடுத்துடணும். எப்ப கொடுக்கணும்னா, இப்பதான் நம்ம கொடுக்கக்கூடிய டைம். எங்களுடைய வீட்லயுமே பேர் வந்துருந்துச்சு, ஒருத்தவங்களுடைய பேரு. அவங்களுக்கு நாங்க ஆவணம் கொடுத்துட்டோம். நாங்க நேர்லயே பார்த்து கொடுத்தோம். ஏன்னா பாத்தீங்கன்னா இப்பதான் ஆன்லைன்ல சப்மிட் பண்றதுக்கு ஆப்ஷன் வந்துச்சு. ஒரு 15 நாளா இருக்குது. ஆனா நாங்க 1 மாசத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டோம், நேர்லயே கொடுத்துட்டோம். செக் பண்ணி பார்த்தோம், கொடுத்துட்டோம். அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம், ஒன்னா நேர்ல கொடுக்கலாம், இல்ல ஆன்லைன்ல சப்மிட் பண்ணலாம். சரி, இப்ப என்னுடைய பேர் அந்த ஆவணம் கொடுக்கக்கூடியவங்களுடைய வரிசையில வந்திருக்கா இல்லையா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, நார்மலா ECI.net அப்படிங்கக்கூடிய ஹோம் பேஜுக்குள்ள போங்க. ஹோம் பேஜுக்குள்ள போட்டீங்கன்னாவே நீங்க டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுமா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்கு ஐகான் கொடுத்துருக்காங்க. படிச்சு பார்த்தாவே தெரியும் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணும் அப்படிங்கறத பத்தி போட்டிருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும், சைன்இன் பண்ணும். கிளிக் பண்ணாவே உங்களை என்ன பண்ண சொல்லணும்னா சைன்இன் பண்ண சொல்லும். ஏதோ ஒரு போன் நம்பரை கொடுத்து ஓடிபி வாங்கிக்கோங்க. ஓடிபி வாங்கி உள்ள சைன்இன் பண்ணிப்போங்க. உள்ள போயிட்டு உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் அனுப்பணும். ஓட்டர் ஐடி நம்பரை அழுத்துனதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன பண்ணிரும், காமிச்சிரும் உங்களுக்கு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுமா வேண்டாமான்ட்டு. இது எனக்கு வேண்டான்னு காட்டணும்னா எப்படி காட்டணும்னா, எரர் அப்படின்னு காட்டி என்ன சொல்லணும்னா, உங்களுக்கு இப்ப வரையும் எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் கேட்கல அப்படின்னு சொல்லிடும். அப்படி சொல்லிட்டா உங்களுக்கு டாக்குமெண்ட் கேட்கலன்னு அர்த்தம். இல்ல டாக்குமெண்ட் கேக்குதுன்னா அங்கேயே ஆமா டாக்குமெண்ட் ரெக்வயர்ட் டு அப்லோடுன்னு காட்டும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, என்ன டாக்குமெண்ட் கேக்குதுன்னு சொல்லிட்டு அங்க படிச்சு பார்த்துட்டு நீங்க அப்லோட் பண்ணிடணும். அப்ப மொத்தத்துல பார்த்தா டிராஃப்ட் லிஸ்ட்ல பேர் எல்லாருமே அதை செக் பண்ணி பாத்துக்கணும். பார்த்துட்டு தேவைப்பட்ட அப்லோட் பண்ணணும், தேவைப்படாதுன்னா விட்டுறணும். குடும்பத்துல இருக்கிற எல்லாத்துக்குமே செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா 10 லட்சம் பேர்த்துல ஒருத்தவங்களா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தவங்க இருந்தாலும் கூட நீங்க நம்ம எல்லாருக்கும் கரெக்டா தான் இருக்குன்னு நினைச்சு விட்டீங்கன்னா, இந்த ஒருத்தவங்களுக்கு என்ன ஆயிரும், ரிஜெக்ட் ஆயிரும். ரிஜெக்ட் ஆயிட்டா மறுபடியும் நியூ ஃபார்ம் கொடுக்கணும். எப்பன்னா எஸ்ஐஆர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கொடுக்கணும். அப்ப பாக்கும்போது இந்த ஓட்டும் போட முடியாது. ஓட்டு போடாட்டினாலும் பரவாயில்ல, நம்ம ஓட்டர் ஐடியில இந்த எஸ்ஐஆர் லிஸ்ட்லயே நம்ம வரமாட்டோம். அப்புறம் பாத்தீங்கன்னா 2027 அந்த மாதிரிதான் நம்ம வருவோம். அந்த பிரச்சனை வேண்டாங்கிறதுக்காகத்தான் நம்ம சொல்றோம். இது ஃபர்ஸ்ட் அப்டேட். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த 1 மாசத்துக்குள்ள நடந்திருக்கிறது என்னன்னா, புது ஃபார்ம் கொடுக்கலாம்னு சொன்னாங்க. அதனால நிறைய பேர் புது ஃபார்ம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுலயுமே கொடுக்கலாம். இப்பயும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கொடுத்து முடிச்சிருப்பாங்க. புது ஃபார்ம் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சேஞ்சஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க. சேஞ்சஸ்னா என்னன்னா, எனக்கு டிராஃப்ட் லிஸ்ட்ல பேர் வந்துருச்சு, ஆனாலும் என்னுடைய அட்ரஸ் மாத்தணும், போன் நம்பர் ஆட் பண்ணும் அப்படிங்கிறவங்கள சேஞ்சஸ் பண்ணிருந்தாங்க. ஒருவேளை நான் சேஞ்சஸ் பண்ணாம விட்டுட்டேனாலும் பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லை, அப்புறம் பின்னாடியா கூட பண்ணிக்கலாம். இப்ப பண்ணதுக்கு டைம் கொடுத்துருந்தாங்க. இதுவரையும் டைம் கொடுத்துருந்தாங்க. அந்த சேஞ்சஸ் வேலை போயிட்டு இருந்துச்சு. நிறைய பேர் சேஞ்சஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஃபார்ம் 6, ஃபார்ம் 7, ஃபார்ம் 8ன்னு சொல்லிட்டு சேஞ்சஸ் பண்றதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபார்ம், நியூ ஃபார்ம் 1, அதுக்கப்புறம் டெலிட் ஃபார்ம் 1ன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. நிறைய பேர் அதையும் என்ன பண்ணிருக்காங்க, அப்ளை பண்ணிருக்காங்க இந்த 1 மாசத்துக்குள்ள. அப்படி பண்ணவங்கள பாத்தீங்கன்னா இப்ப லிஸ்ட் கொடுத்துட்டாங்க. யாருதெல்லாம் சேஞ்சஸ் கொடுத்துருக்கீங்க, யாரெல்லாம் நியூ ஃபார்ம் கொடுத்துருக்கீங்க, யாருதெல்லாம் அப்ரூவ் ஆச்சுன்னு சொல்லிட்டு இப்ப லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதை நீங்க என்ன பண்ணலாம்னா, எலக்ட்ரோரல் ஆபீசர் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு போய் டைப் பண்ணி அதுக்குள்ள ஹோம் பேஜ்ல போயிட்டு அங்க இருக்கக்கூடிய ஃபார்ம் 6, ஃபார்ம் 7, ஃபார்ம் 8, ஃபார்ம் 9, 10, 11, 11A, 11B அப்படின்னு நாங்க போட்டிருக்கோம். அந்த ஆப்ஷனுக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னாவே நீங்க அங்க என்ன பண்ணிக்கலாம், லைனா காட்டும் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட். அந்த டிஸ்ட்ரிக்ட் குள்ள போயிட்டு உங்களுடைய இது அதுல பேர் வருதான்னு பாத்துக்கலாம். நீங்க அந்த டிஸ்ட்ரிக்ட் குள்ள போறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப தஞ்சாவூர்னா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் குள்ள போனா யாரெல்லாம் புதுசா அப்ளை பண்ணா, யாரெல்லாம் பார்த்தா அட்ரஸ் மாத்தினா, யாரெல்லாம் அப்ரூவ் ஆச்சுன்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க. அப்படியே நீங்க என்ன பண்ணிக்கலாம், இப்ப செக் பண்ணிக்கலாம். அப்ப அந்த லிஸ்டும் என்ன ஆயிடுச்சு, வந்துருச்சு. மொத்தத்துல இப்ப டிராஃப்ட் லிஸ்ட்ல பேர் வந்தவங்கள்ட்டயும் ஆவணம் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் புதுசா கொடுக்கறவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. சேஞ்சஸ் பண்றவங்களுக்கு சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க. இப்ப இவங்க எல்லாருமே இப்ப இப்படி ரெடியா இருக்கிறாங்களா? இனி அடுத்த கட்ட ப்ரொசீட்ல என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆவணம் கொடுத்ததெல்லாம் பாத்துருக்காங்கல்ல, அதெல்லாம் டிக் போட்டுட்டே வருவாங்க. பார்த்துட்டு இப்ப ஃபைனல் லிஸ்ட் கொடுப்பாங்க. இனிமேல் கொடுப்பாங்க. இப்ப பிப்ரவரி பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கா. பிப்ரவரி எண்ட்ல வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. உங்களுக்கு ஃபைனல் லிஸ்ட் வரும். அந்த ஃபைனல் லிஸ்ட்ல உங்க பேர் வரும். வந்துருச்சுன்னா என்ன ஆயிரும், உங்களுக்கு கண்டிப்பா ஓட்டர் ஐடி இருக்குதுன்னு அர்த்தம். டிராஃப்ட் லிஸ்ட்ல பேர் வந்தவங்க
ஆவணம் கொடுக்கணுமா கொடுக்க கூடாதான்னு பார்த்து செக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தா புதுசா கொடுத்தவங்க உங்களுடைய இது வந்து ஃபார்ம் அப்ரூவ் ஆயிடுச்சான்னு பார்த்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் இப்பயே பார்த்து வச்சுட்டீங்கன்னா கடைசியா டிராஃப்ட் லிஸ்ட் ஃபைனல் லிஸ்டா மாறும். அந்த ஃபைனல் லிஸ்ட்ல உங்க பேர் வந்துடும். இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பொங்கலுக்கு அப்புறம் இதுதான் நடந்திருக்கு. நம்ம தொடர்ந்து SIR பத்தி அப்டேட் போட்டுட்டு இருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.